முருகனை அழகன் சொல்றாங்களே, அது உண்மையா? வாங்க டீகோட் பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு இப்ப மட்டும் ஃபேன்ஸ் இல்ல, சங்க இலக்கிய காலத்திலே அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பெண் காதல் வயப்பட்டு உடம்பு மெலிந்து காணப்பட்டா உடனே அவங்க அம்மா நினச்சிக்குவாங்களா, ஆஹா என் பொண்ணை முருகப்பெருமான் தான் பிடிச்சிருக்காரு, முருகன் மேலே தான் இவ காதல் வயப்பட்டிருக்கா, அதனால தான் உடல் மெலிந்து காணப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இதை விளக்குற அழகான அகநானூறு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, தலைவியும் தலைவனும் காதலிக்கிறாங்க, 2 பேர் பிரிஞ்சுறாங்க. இதனால தலைவி நோய்வாய்ப்படுறா, சாப்பிடாம உடல் மெலிந்து காணப்படுறா. இதை பார்த்து அவளோட அம்மா குறி சொல்கிற பெண்களை வர வைக்கிறாங்க. குறி சொல்கிற பெண்கள் வந்து தலைவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆகா உங்கள் பொண்ணை வந்து முருகன் அணங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகனை உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்காரு அப்படின்னு. உடனே அவங்க அம்மா முருகப்பெருமானா சமாதானப்படுத்துகிறமே அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை வர வச்சு வேலன் வெறியாட்டு நடத்துகிறாங்க. வேலன் வெறியாட்டுன்னா வேலை பிடிச்சிட்டு அப்படியே ஆடுவாங்க. அந்த சடங்கு பார்த்த தலைவி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா, என்னை பிடித்தது என்னோட தலைவன்யா, ஆனால் நீங்கள் வேலைன்னு சொல்லிட்டு வேலன் வெறியாட்டு நடத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை அழகாக அந்த அகநானூறு பாடல் சொல்லுது. அந்த காலத்திலே நிறைய பெண்கள் முருகனோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சங்க இலக்கிய பாடல் சொல்ல வருது. ஸோ அப்போவே அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ அவரோட அழகுல மயங்கி கிடந்தாங்க, இப்போ அவரோட அன்புல மயங்கி கிடக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பே சிவம். அழகென்ற சொல்லுக்கு முருகா.